ஹலோ நண்பர்களே, 6வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அசிஸ்டன்ட் காரனோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் சாராவை பத்தி நான் உங்ககிட்ட மறைச்சதுல என் மேல கோவமா இருப்பீங்க. ஆனா அதுக்காக சாரா பண்ணதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. எனக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு இவன் சொல்ல அசிஸ்டன்ட் காரனோட அம்மா கனக்கொடூரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சாரானால உங்களுக்கும் உங்க மகனுக்கும் பெரிய இழப்பு நடந்திருக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனால் எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவன் ஒய்ஃபை வச்சு பேசுகிறான். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க சேஃபாக இருக்கணும், எல்லாருமே மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகணும் தான் ஆசைப்பட்றேன். அதனால எந்த சின்ன சான்ஸாக இருந்தாலும் மிஸ் பண்ண நான் விரும்பலை. கண்டிப்பாக நான் எது பண்ணனாலும் இங்கே இருக்கிறவங்களோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட்கார் அங்கே வந்துடுறான். எங்கள் அம்மா கூட நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகும்போது ஹீரோ இருந்துட்டு நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ சர்ச்சுக்கு தான் வராரு. சாராவோட பேரை சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணா சர்ச்சே விரிச்சோடி கிடக்குது. ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இங்க என்னதாண்டா நடக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கும் போதே அந்த சர்ச்சுக்குள்ளேயே அந்த மியூசிக் பாக்ஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆகுது. எப்படிடா அந்த மியூசிக் பாக்ஸ் இங்க வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தா ஹீரோக்கு பின்னாடியே அந்த மியூசிக் பாக்ஸ்ல எப்படி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்மை ஆடிட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இவளா ஹீரோவையே சுத்தி ஆடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோவோட கையை பிடிச்சு ஒரு ரோலிங் போட்டு ஹீரோவை பார்த்து சிரிப்பா பாருங்க. வாயை திறக்கும் போது வாய்க்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வருது. பயபுல ஒரு நிமிஷம் வெடத்து போயிடுறான். பார்த்தா அந்த டைனர்லயே தான் ஸ்லிப் ஆகி விழுந்திருக்கான். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் காரனை பார்த்துட்டு கிளம்பின ஹீரோ அந்த டைனர்லேருந்து இன்னும் வெளியே வரல. இது எல்லாமே அவனோட இல்லூஷன் தான். அப்போ அசிஸ்டன்ட் காரனும் அவனோட அம்மாவும் தான் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் கீழே விழுந்ததில் ஹீரோட மண்டையில் அடிபட்டு ரத்தம் வருது அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் நோட் பண்ணுறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் காரனோட அம்மா இருந்துட்டு ஹீரோவை கிறிஸ்டி கிட்ட கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறான். ஆனால் பயபுலனால நடக்க கூட முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் காரன் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீன்லேயே காலனி ஹவுஸில் அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட் சப்ளைஸ் அத்தனையுமே ஒரு வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் அங்கே இருக்கிற பெருசு இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஃபுட்டே கிடையாது, என்னதான் பண்ண போகிறீங்கன்னு ஹீரோவோட பையனை வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் அவன் இவனை மதிக்கிற மாதிரியே இல்லை. அங்கே வர ஃபாத்திமாவும் டோனா கிட்ட இதோட ஃபுட் சப்ளைஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லும் போது டோனா இருந்துட்டு நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கோ, விண்டோஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதே டைமில் கிறிஸ்டி வேற எதையோ தேடும் போது அந்த நர்ஸ்காரியோட பேக்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் டாக்குமெண்ட்டை எடுத்துடுறா. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களாம் அதுலேருந்து வெளியே வரக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரீஹாபிலேஷன் சென்டருக்கு இந்த நர்ஸ்காரியும் போயிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது கிறிஸ்டிக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக இது கிறிஸ்டி ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இந்த நர்ஸ்காரி ஆல்ரெடி ட்ரக்ஸ் அடிக்டாக தான் இருந்திருக்கா. கிறிஸ்டி அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி திருந்தி நல்லவளாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இப்போ கிறிஸ்டியும் அவளை விட்டு போனனால இருக்கிற சோகத்தில் மறுபடியும் அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு இவளுக்கு புரியுது. இதுக்கு மேலே இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு கிறிஸ்டி அங்கே இருக்கிற மருந்தையெல்லாம் வேற இடத்துக்கு நகர்த்தலான்னு எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இவன் நர்ஸ்காரி எந்த மருந்தை சாப்பிட்டா போதை ஏறுங்கிறது நல்லாவே அவளுக்கு தெரியும். அப்போ கிறிஸ்டிக்கு சந்தேகம் வந்துடுது, உண்மையை சொல்லி இங்கிருந்து ஏதாவது மருந்து எடுத்தியான்னு கேட்கும் போது அந்த நர்ஸுக்காரி மென்னு முழுங்குறா. இதுலயே கிறிஸ்டிக்கு புரிஞ்சிருது இங்கிருந்து சில மருந்தை ஆட்டை போட்டு யூஸ் பண்ணியிருக்கான்னு. இதுல கிறிஸ்டிக்கு செமையான கோவம் வருது. நர்ஸ்காரியும் கோவப்பட்டுட்டு பரவாயில்ல எனக்கு தெரியாம எங்க வேணா ஒளிச்சு வச்சுக்கோ, நான் ஒரு வாக்கிங் போறேன்னு வெளியே கிளம்புறா. ஆனா கிறிஸ்டி இருந்துட்டு சீக்கிரம் இருட்டாயிரும், இதுக்கு மேல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே அசிஸ்டன்ட் காரன் ஹீரோ கூட வந்துட்டு இருக்கும் போது தான் அங்க இருக்கிற இலையோட கலர் எல்லாம் மாறுது அப்படிங்கிறத நோட் பண்றான். ஹீரோவும் ஆமாப்பா நீ நினைக்கிறது கரெக்ட் தான், சீசனே மாறிடுச்சு, என்னதான் நடக்குது, நம்ம எப்ப வீட்டுக்கு போவோன்னே புரியல அப்படின்னு புலம்பிட்டு வரான். அப்ப அசிஸ்டன்ட் காரங்கிட்ட சாராவை பத்தி டாபிக் எடுக்கலான்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் காரன் இருந்துட்டு இப்ப நீங்க நல்லா தானே நடக்கிறீங்க, நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்ப பாக்குறான். அதாவது இந்த டாபிக்கை அவாய்ட் பண்ண பாக்குறான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு கையில் அந்த பெயின் வர ஆரம்பிக்குது. என்னதாயா உனக்கு பிரச்சனை, ஏதாவதுனா சொல்லி தொலை அப்படின்னு அவன் கேட்கும் போதுதான் ஹீரோ இருந்துட்டு நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகும்போது எனக்கு சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது, அதுல இருந்து தான் இப்படியெல்லாம் நான் பிஹேவ் பண்றேன்,
இந்த கையில புழு மாதிரி ஏதோ நெளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே மறுபடியும் அந்த மியூசிக் பிளே ஆகிற சத்தம் கேட்குது. அங்கதான் அந்த மியூசிக் பாக்ஸும் இருக்கு. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் தலகால் புரியல. இந்த மியூசிக் பாக்ஸ் எப்படிடா இங்க வந்தது அப்படிங்கிற அவன் ஷாக்ல இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்ணிட்டு அதே வெள்ளை ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வெளியே வரா. பாவம் ஹீரோக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுக்குறானுங்க. வந்தவன் ஹீரோ பக்கத்துல எப்பவும் போல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் காரங்கிட்ட அவன் கண்ணுக்கு தெரியறாளான்னு கேட்டுட்டு திரும்பி பார்ப்பான். அந்த பொண்ணையும் காணோம், மியூசிக் பாக்ஸையும் காணோம், அந்த பேஸ்மெண்ட் டோரும் மூடி இருக்கு. அசிஸ்டன்ட் காரனுக்கு ஹீரோ நடிக்கல, ஆனா ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. சரி சீக்கிரம் இருட்டாயிரும், இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் காரனையும் கூப்பிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு வரனால விண்டோ டோர்னு எல்லா இடத்தையும் அவங்க லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஹீரோவோட பையன் ஃபாத்திமா கிட்ட எல்லாம் ஓகேவா அப்படின்னு பேச்சு கொடுக்குறான். ஏன்னா ஃபாத்திமாவோட ஃபேஸ் டல்லா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஃபாத்திமா வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே அசிஸ்டன்ட் காரன் ஹீரோவை கிறிஸ்டி கிட்ட தான் கூப்பிட்டு வந்திருக்கான் செக் பண்றதுக்கு. அவளும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு கட்டத்துல இதெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்க பாரு கையில ஒரு தழும்பாயிருக்கு, அன்னைக்கு விசாரிச்சு இல்ல, நான் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கும் போது ஒருத்தன் பண்ண வேலை தான் இது. இவ்வளோ பெரிய வெட்ட போட்டு அவன் ரத்தத்தை இது கூட மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே எம் பிளட்டும் உன் பிளட்டும் ஒண்ணுதான் சொல்லிட்டு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடமும் மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். கிறிஸ்டிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்க பாருமா, உன் பார்வையிலே எனக்கு புரியுது, ஆனா நடந்தது இதுதான். அதுக்கப்புறம் கைக்குள்ள ஏதோ புழு ஊற மாதிரி அப்பப்போ தோணுது அப்படின்னு இவன் சொல்லும் போது கிறிஸ்டியும் செக் பண்ணி பார்க்கறா. அவ கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. அப்ப ஹீரோ இருந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒருத்த காரணம்னு சொன்ன பார்த்தியா, அவன் உடம்புலதான் இது பல வருஷமா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த புழு மாதிரி இருக்கு பத்தியா, இதுதான் அவனை சாக விடாம பல வருஷமா அவனை ஃபீட் பண்ணிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ என்னோட கையில ஒரு வெட்ட போட்டு அவன் பிளட்ல இருக்கிறத என் பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணானோ அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்றான். ஆனா இதை கேட்கும் போது கிறிஸ்டிக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் என்ன சொன்னாலும் அதை நம்புற மாதிரி இருக்காது, பட் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. அந்த குகையில ஒருத்தர் இறந்தாரு பாத்தீங்களா மார்டின், அவரை மாதிரி நான் சாக விரும்பல. இந்த விஷயம் ரொம்ப கெட்டதாவோ இல்ல மோசமா போற மாதிரியோ தெரிஞ்சா என்னோட கதையை முடிச்சிரு அப்படின்னு இன்டைரக்டா சொல்றான். அதுக்கப்புறம் கிறிஸ்டியும் அசிஸ்டன்ட் காரனும் பேசும்போது, ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்து கண்ணுக்கு அந்த புழு மாதிரி ஹீரோ சொல்றது தெரியல, ஸோ இவன் ஏதோ ப்ரெஷர்ல உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டி நினைச்சுக்கிறான். ஆனா அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு எங்க அப்பாவும் இப்படிதான் இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி கடைசி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோவை கிட்டத்தட்ட லூசுங்கிற மாதிரியே சொல்லிடுறான். அப்ப கிறிஸ்டி இருந்துட்டு ரொம்ப ஓவரா இமேஜின் பண்ணிக்காத, எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் காரங்கிட்ட சொல்லி சமாளிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்லயே டோனா கொண்டு வந்த வெஜிடபிள்ஸை அசிஸ்டன்ட் காரனோட அம்மா மேத்யூவோட ஃபேமிலி டோனான்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் எல்லாத்தையுமே கிராப் பண்ணி ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாத்துக்குமே இதுதான் கையில இருக்கிற கடைசி ஐட்டம், இதுக்கு மேல ஃபுட் சப்ளையே இல்லைன்னு தெரிய வருது. ஆனா மேத்யூ மட்டும் இது எப்பவும் போல வித்தியாசமா புரிஞ்சுக்கிறான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்மளை வச்சு யாரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை ஷார்ட்டேஜாக கொடுத்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் செக் பண்ணுறக்காக அப்படின்னு இவன் சொல்கிறத அங்கே இருக்கிற யாருமே நம்புற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் கிளினிக்ல இருக்கிற ஹீரோ நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி வித்தியாசமா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் கையில பெயின் வந்து அந்த புழு மாதிரி நெளிய ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா ஹீரோ பக்கத்திலேயே அந்த மியூசிக் பாக்ஸும் இருக்கு, மியூசிக் பிளே ஆகிற சத்தமும் கேட்குது. என்னடா இது, எங்க போனாலும் இந்த மியூசிக் பாக்ஸ் விரட்டி வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பேக் சைட்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரியே ஷேடோ தெரியுது. இவனும் போய் ஸ்கிரீனை விளக்குனா அங்க யாரையுமே காணோம். திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி வந்து அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு ஹீரோவோட வாயை பொத்தி அங்க இருக்கிற பெட்ல தள்ளி அவன் கதையை முடிக்க பாக்குறா. ஒரு கட்டத்துல அவளை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணையும் காணோம், எப்பவும் போல அந்த மியூசிக் பாக்ஸையும் அங்க காணோம். அப்போ கரெக்டா இங்க அந்த நர்ஸ்காரி வரா. ஹீரோ இருக்கிற பதட்டத்துல கன்னை எடுத்து பாயிண்ட் பண்ணுவா பாருங்க, ஒரு நிமிஷம் அவளுக்கு ட்ரௌசர் கழறுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஓரளவுக்கு நார்மலாகி கன்னை தூக்கி ஓரமா வச்சுட்டு தப்பா நினைக்காதமா கொஞ்சமா பதட்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல காலனி ஹவுஸ்ல ஹீரோவோட பையனும் ஃபாத்திமாவும் மாடியில தனியா வந்து பேசுறாங்க. அப்ப ஹீரோவோட பையன் உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கன்னு கேட்கும் போது ஃபாத்திமா இருந்துட்டு சாரா விஷயத்துல ஹீரோ பண்ணது சரியில்லை, கூட அந்த அசிஸ்டன்ட் காரங்கிட்டையும் கூட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டாரு, இப்ப அவளை மறுபடியும் திரும்ப கூப்பிட்டு வந்தனால இந்த காலனியில இருக்கிற பல பேர் சேஃபா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ மேல பழிய போடுறா. ஆனா அவன் பையனுக்கு நல்லாவே புரியுது வேற ஏதோ விஷயம் இருக்கு, இவ டாபிக்க மாத்துறான்னு.
உண்மையை சொல்லு, நடந்தது என்ன அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. 2 பேரும் என்னடான்னு வந்து பார்த்தா அந்த காலனி ஹவுஸ்ல இருக்கிற பெருசு இருந்துட்டு எல்ஜின் அங்க இருக்கிற ஃபுட்டை திருட பாக்குறான். அவன் மட்டும் இல்லாம புதுசா வந்தவங்கனால நம்மளுக்கும் ஃபுட்டு கம்மியாயிட்டு போகுது, இவங்கெல்லாம் இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து வெளியே போகணும்னு கத்திய வச்சு மிரட்டுறான். அப்ப ஹீரோவோட பையன் தான் அந்த பெருசை தடுக்க பாக்குறான். அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல தெரியாம அந்த கத்தி ஹீரோவோட பையனோட அல்லையிலேயே ஏறிடுது. இந்த பெருசு குத்துறதை குத்திட்டு அசால்ட்டா சாரி வேற சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவோட பையன் அந்த கத்தியையும் புடுங்கி போட்டுறான். ஆனாலும் பிளட் நிக்காம வந்துட்டு இருக்கு. அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் காரனோட அப்பா இறந்த இடத்த பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சில கரையை நம்மளால துடைக்க முடியாதுன்னு. பேசிட்டு இருக்கிறது ஃபாதர். ஹீரோக்கு மட்டும் எப்படி அந்த ஃபாதரோட உருவம் தெரியுதுன்னு நம்மளுக்கு சொல்லல. அப்ப ஹீரோ இருந்துட்டு எல்லாருமே ஏன் இவ்வளவு கொடூரமா இறந்து போறாங்கன்னு தெரியல. இப்போ என் உடம்புக்குள்ளேயே ஏதோ வந்துருச்சு, இருக்க நான் வீக் ஆயிட்டு போறேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு இவன் சொல்லும் போது ஃபாதர் இருந்துட்டு, நான் பார்த்ததுலேயே யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம ரொம்ப திமிரா இருந்தது நீ மட்டும்தான். ஆனா இப்ப நீயும் மாறிட்ட, நிறைய பேர் உன்னை லூசுன்னு நினைக்கிற அளவுக்கு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நீ எப்பவும் போல ஸ்டெபானா உன்னோட முடிவில் ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அசிஸ்டன்ட் கார அங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்து யாரு கூட தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எனக்குள்ளேயே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்கும் போது, இல்லை நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க, யாருன்னு உண்மையே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். கடுப்பான அசிஸ்டன்ட் காரன் அந்த டோரை லாக் பண்ணிடுறான். நீ யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் இங்கிருந்து வெளியே போக முடியாது, யாருக்குமே சேஃப் கிடையாதுன்னு. ஏன்னா அந்த நர்ஸ்காரி இதுக்கு முன்னாடி ஹீரோ அவளை பார்த்து கன் பாயிண்ட் பண்ணதை சொல்லி கொடுத்துட்டா. அதனால ஹீரோ ஒருத்தர் நான் ஃபாதர் கூட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் காரனோட மூஞ்சியே மாறிடுது. எனக்கு தெரியும்டா, எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. எனக்கு ஃபாரஸ்ட்ல சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது, அதுல இருந்து தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் நம்புறீங்களோ இல்லையோ, இது உண்மையோ பொய்யோ, ஆனா நான் பேசிட்டு இருந்தது ஃபாதர் கூட தான் அப்படின்னு சொல்லிடுறான். காலனி ஹவுஸ்ல ஹீரோவோட பையனோட நிலைமை வேற ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஃபாத்திமா இருந்துட்டு நம்ம எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜின் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறா. இவனுங்களும் ஹெல்ப் பண்ணி அவனை நடக்க வைக்கலான்னு பார்த்தா அவனால சுத்தமா முடியல. அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. எல்ஜின் இருந்துட்டு, நீ இவனை கூப்பிட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டு நான் வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அங்க ஆல்ரெடி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணா பின்னால் நடமாடிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பயப்புள்ள போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து அங்க இருக்கிற காருக்கும் வந்து சேர்ந்துடுறான். ஒரு வழியா அந்த காரையும் ஸ்டார்ட் பண்ணி ஃபாத்திமாவையும் ஹீரோவோட பையனையும் பிக்கப் பண்ணிட்டு கிளினிக் தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோவோட பையனோட நிலைமை வேற கொஞ்சம் கொஞ்சமா கிரிட்டிக்கல் ஆயிட்டு போகுது. ஒரு கட்டத்துல திக்கி திணங்கி கிளினிக்கையும் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. கிறிஸ்டி தான் அவனை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் காரனும் ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பையனை இப்படி பார்க்கும் போது ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இருந்தாலும் விட்டு கொடுக்காம பொறுமையா மூச்சை இழுத்து விடுன்னு அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல ஃபாத்திமாவை அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி ஹீரோ ஃபாத்திமாவை கூப்பிட்டு போயிடுறான். ஏன்னா அந்த பையனோட பிளட்ல நிறைய ஏர்லாக் ஆயிருக்கு, இதை ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. கிறிஸ்டியும் அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும் போது இதை பார்க்க முடியாம எல்ஜினும் அங்கிருந்து வெளியே வந்துடுறான். ஃபாத்திமாவும் கஷ்டப்பட்டு அந்த ஏர்லாக்கை எடுத்துடுறா. பட் பிளட் கண்ணா பின்னான்னு தெரிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நார்மல் ஆயிடுறான். அதே நேரத்துல ஹீரோ தான் ஃபாத்திமாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். என்னோட பையன் எங்கேயும் போக மாட்டான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வர கிறிஸ்டி. இப்போ அவன் ஸ்டேபிளா இருக்கான். ஆனா பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு பிளட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோவோட பையனும் ஒரே பிளட் குரூப் O நெகட்டிவ். சரி வாப்பா உன் பையனுக்கு நீ தான் பிளட் கொடுக்கணும்னு கூப்பிட்டா ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே என்னோட பிளட்ல புழு மாதிரி ஏதோ ஊறிட்டு இருக்கு, அது அவனோட உடம்புக்குள்ள போனா என்ன ஆகுனே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது கடுப்பான அசிஸ்டன்ட்காரன் கன்னை எடுத்துறான். இதுக்கு மேல இந்த கதையை கேட்கிற மாதிரி இல்ல, ஒழுங்கு மரியாதை உன் பையனுக்கு பிளட் கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு மிரட்டுறான். அப்ப கரெக்டா ஹீரோவோட கையில பெயின் வந்து புழு மாதிரி நெளிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த டைம் அந்த புழு மாதிரி நெளியறது அங்க இருக்கிற அத்தனை பேத்து கண்ணுக்கும் தெரியுது. சொல்ல போனா இப்பதான் ஹீரோ சொன்ன விஷயம் உண்மைன்னு எல்லாரும் நம்புறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோவோட பையனுக்கு வேற பிளட் கொடுத்தே ஆகணும். அப்ப அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, ஆல்ரெடி நீ கிறிஸ்டி கிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன், என் உடம்புலயே ஒரு காயத்தை போட்டு அந்த புழுவை என் உடம்புக்குள்ள அனுப்பு, அப்படின்னா உன்னால உன் பையனுக்கு பிளட் கொடுக்க முடியும், அப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு இதுல விருப்பம் இல்லை.
இது ஏன் உடம்புக்குள்ள வந்ததுலேருந்து என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் புரியுது, எல்லாமே கனவு மாதிரி இருக்குடா. உன்னோட உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஹீரோக்கு ஏதோ விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைட்டா விறுவிறுன்னு வெளியே போக பார்க்குறான். அசிஸ்டன்ட் காரன் என்னதான்டா செய்யறேன்னு கேட்கும்போது இது ஏதாவது உடம்புக்குள்ள போயாகணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறான். ஸோ பயபுள்ளையோட பிளானு இந்த புழு மாதிரி நெளியறத அந்த மான்ஸ்டர் உடம்புக்குள்ள செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இவன் நேரத்துக்கு வெளியே ஒரு மான்ஸ்டரை காணோம். ஏண்டா நாங்களா ஓடி போய் ஒளியும் போது தேடி தேடி வந்து கொள்ளுவீங்களேடா, இப்போ வெளியே வந்து நின்றுருக்கேன், வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்தனா. மான்ஸ்டருக்குன்னே பிறந்த மாதிரி டெரரா ஒரு மான்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அவன் வந்து எதுக்கால நிற்கிறான். ஹீரோக்கு லைட்டாக கருக்குன்னு ஆகுது, இருந்தாலும் பயப்புள்ள பயத்தை வெளியே காட்டிக்கல. அப்போ சுற்றி முற்றி பார்த்தா ஒரு 4-5 மான்ஸ்டர் அங்கே வந்துடுதுங்க. ஆனால் எல்லாமே இந்த நிலைமையிலே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ ஹீரோ கையில் இருந்த கத்தியால் அவன் கையில் ஒரு கோடை போட்டு வாடா இந்த ரத்தத்துக்கு தாண்டா ஆசைப்பட்ட கிட்ட வாடான்னு சொல்லி அந்த மான்ஸ்டரோட கழுத்தில் ஒரு வெட்டு போடுறான். ஆக்சுவலாக ரத்தம் வரும்னு எதிர்பார்க்குறான், உள்ளேருந்து ஒன்றுமே வரல. இருந்தாலும் பயப்படக்கூடாது கோபாலு அப்படின்ட்டு மான்ஸ்டரோட கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறான். இவன் கையில் அந்த வெட்டு வேற இருக்கு. அப்போ அந்த புழு நெளியிற மாதிரி வலி இவனுக்கு எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த மான்ஸ்டரையும் முட்டறான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் இருந்துட்டு பரவாயில்லையே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படியே எல்லா மான்ஸ்டரும் ஹீரோ கிட்ட வரும்போது அந்த பிளட் ஏற்ற ட்ரை பண்ணா பார்த்தீங்களா, அந்த மான்ஸ்டர் மட்டும் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுது. மூஞ்சியெல்லாம் மாறி அந்த இடத்துலையே மட்டையாயிருது. மற்ற மான்ஸ்டர்ஸ்லாம் இதை பார்த்து ஷாக்ல இருக்கிற கேப்ல ஹீரோ மறுபடியும் கிளினிக் ஓடி வந்துடுறான். அசிஸ்டன்ட் காரனை பார்க்கணுமே, யாரா சாமி நீ அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வெளியே இருந்த மான்ஸ்டர் மர்கையா. மற்ற மான்ஸ்டருக்கு கேஷுவலாக ஒவ்வொரு டைரக்ஷனில் அதுக்கு பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ ஒரு வழியாக ஹீரோவோட பிளட்ல இருந்த அந்த புழுவை வெளியே அனுப்பியாச்சு. இப்போ கான்ஃபிடென்ட்டாக ஹீரோ அவனோட பையனுக்கு பிளட் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நர்ஸ்காரியும் அந்த திங்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு அந்த மருந்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃபை தான் பார்க்குறா. ஆனால் கிறிஸ்டி விவரமாக அதை பூட்டி வச்சிருக்கா. ஏன்னா இப்போதைக்கு இவளுக்கு அந்த போதை தேவையாட்டிருக்கு, உடம்பு வேற ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதே டைமில் டோனாவும் மேத்யூவோட பையனும் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டெல்லாம் பேஸ்மெண்ட்டில் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் மேலே லைட்டு எரியறதையே பார்த்துட்டு இருக்கா. என்ன தம்பி விஷயம் டோனா விசாரிக்கும் போது பழைய வீடு மாதிரி இந்த வீடு இடிஞ்சு உளுந்துராதில்ல அப்படின்னு கேட்குறான். ஆனால் டோனா இருந்துட்டு கண்டிப்பாக இடிஞ்சு உளுந்துராது, ஏன்னா இந்த இடத்துல உங்கள் அப்பா அம்மா ஓட்டை ஒன்றும் போடலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பதிலுக்கு அந்த பையன் அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ டோனாவும் அந்த பையன்கிட்ட நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், உன் வயசில் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் நானும் பயப்பட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள சந்தோஷம் நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிற மாதிரி பயமும் இருக்கணும். ஏன்னா பயம்னு ஒன்று இருந்தால் தான் தைரியம்னு ஒன்று பிறக்கும், அப்போ தான் நீ ஒரு ஹீரோவாக முடியும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்கும் போது தான் அந்த பையனுக்கு நிம்மதியாக இருக்குது. டோனாவை ஹக் பண்ணிக்கிறான். அதே டைமில் கிளினிக்கில் ஹீரோ பிளட்டெல்லாம் கொடுத்து முடித்தாலும் கிறிஸ்டி போக வேண்டான்னு ஃபோர்ஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோக்கு அதில் இஷ்டம் இல்லை. நீ என் பையனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுமா, நான் பக்கத்து ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பையன் பேசும்போது தான் ஃபாத்திமாவுக்கு உசிரே வருது. ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கதறி கதறி அழுகிறா. கிறிஸ்டி தான் அவகிட்ட ரொம்ப ஆறுதலாக பேசுகிறா. அப்போ ஃபாத்திமா இருந்துட்டு கிட்டத்தட்ட நான் இவனை இழந்திருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் ஹீரோவோட கையில் அந்த புழு மாதிரி நெளிச்சதுல அதை பற்றியும் பேசி ரொம்ப பயத்தில் ஃபீல் பண்ணி அழுகிறா. அதுக்கப்புறம் கிறிஸ்டி கிட்ட எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஆனால் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கிறிஸ்டியும் ஒத்துக்கிறா. ஸோ ஃபாத்திமாவும் உங்ககிட்ட ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கிறிஸ்டி கிட்ட கேட்குறா. இதுலேயே கிறிஸ்டிக்கு புரிஞ்சிருது ஏன் ஃபாத்திமா டென்ஷனாக பதட்டமாக இருந்தான்னு. அதே டைமில் ஹீரோ ஒரு மான்ஸ்டருக்கு அவன் பிளட்டை ஏற்றினா பாருங்க, அது கூட பேச்சு மூச்சுலாம் வெளியே கிடக்குதுல, அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வர அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு நீ சொன்னதை முதல்லையே நாங்கள் நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் விடு எல்லாமே நினச்ச மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு அந்த மான்ஸ்டரை பார்த்தே பேசுகிறான். அப்போ அசிஸ்டன்ட் காரனும் அந்த மான்ஸ்டர்ஸ் இறந்துருச்சா இல்லை உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, வெடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த மான்ஸ்டரும் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி.